ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எப்பயுமே வீடியோ தானே பார்க்குறீங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய மேக்கப் போட்டிருக்கேன். என்ன மேக்கப்னா என்னோட டெய்லி மேக்கப் லுக். என்னோட டெய்லி போடுற மேக்கப்பே கொஞ்சம் ஹெவியாக போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி போட்டு காட்டப்போகிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கனிஷ்காஸ் லைஃப் ஸ்டைலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, கனிஷ்காஸ் விலாக்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணணும். ரொம்ப வீடு இல்லை, எங்களோட ரூம் ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக இருக்குது, குப்பையாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டே சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து நம்ம மேக்கப்புக்குள்ளே போகலாம். நான் கண்ணாடி முன்னாடி தான் உட்காந்துட்டு எல்லா வீடியோவும் பண்ணுவேன். ரீல்ஸெல்லாம் நான் தனியாக தான் பண்ணுவேன். மேக்கப் வீடியோஸ் எட்ரெட் வித் அது மட்டும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு. அப்போல்லாம் என்கிட்ட முன்னாடிலாம் வந்து ஃபோன் ஹோல்டர்லாம் இருக்காது. இப்போ வந்து அந்த இடத்துல பறந்துட்டுருக்கு ஃபோன் ஹோல்டர் வச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ முன்னாடிலாம் எனக்கு வந்து இது இருக்காது, ஃபோன் ஹோல்டர்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ தான் நான் வாங்கினேன். என்னோடய சேனல் வந்து 70 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொட போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பெருமைன்னு கேட்டால் எனக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. 70 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு கனிஷ்கா விலாகில் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தொடுவோம், இதுக்கும் 70 சப்ஸ்கிரைபர் தொடுவோம். அதுக்கப்புறமா 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் போய்க்கலாம். மில்லியன் ஃபஸ்ட்டு 100K அது மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமா தான் நம்ம யோசிக்கணும். இன்னும் 100 இன்னும் போகலங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் வந்து டிஸ்டர்பன்ஸாக வரக்கூடாதுனால இது மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன். இதை நான் மண்டையில் மாட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு இதை வந்து போட்டேன். ஃபேஸில் கொஞ்சம் மேக்கப் இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா சும்மா டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருந்தால் டிஷ்யூ வேஸ்ட் ஆகிடும். ஆனால் நம்ம இப்போது டிஷ்யூவோட பஞ்சத்துக்கு காரணமாக நம்ம இப்போ மேக்கப்லாம் அழிக்காமல் அது மேலேயே தான் போட போகிறோம். என்ன போட்டிருக்கேன், ஃபவுண்டேஷன் மட்டும்தான் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், பொட்டு வச்சுருந்தேன். லிப்ஸ்டிக் போயிடுச்சு இருக்கவே, பொட்டையும் எடுத்துட்டேன். இப்போ ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இருக்குது. டோனர் எடுத்துக்கிறேன். நேற்றே ஒரு வீடியோ வர வேண்டியது, பட் ஒரு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு வந்தனால என்ன பண்ணிட்டேன். சரி, ஓகே, நாளைக்கு எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ்லாம் கிளியர் இப்போ கிளியர் பண்ணிட்டு தான் எடுத்துருக்கேன் ஃபோனில். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஃபேர் அண்ட் லவ்லி தான் எடுத்துருக்கேன். டோனர் அடிச்சதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி என்னடா இது வித்தியாசமான டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. அந்த 10 ரூபா ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி 2 வாங்கி கொட்டி வச்சுருக்கேன் டப்பாக்குள்ளே. ஸோ அதுதான் இப்போ நான் மூஞ்சில் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாய்ஸ் ஏன்னா மைக்லாம் போட்டு எடுக்கிறேன் மேக்கப் வீடியோன்றனால. ஸோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா வாய்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மைக் வந்து ஒரு 200 தான் வாங்கினேன். இந்த இடத்துல வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே லைட்டாக கருப்பாக இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுவோம், ஆனால் அது மறையாது. சரி, ஏதாவது குட்டி பேபி ஹேர்ஸாவது இருக்கான்னு பார்த்தா ஹேரும் இருக்காது. ஏன் அப்படி அந்த இடத்துல மட்டும் கருப்பான்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் ஆகுதா இல்லை உங்களுக்கும் ஆகுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போட்டாச்சு. ஸோ இது வந்து நல்லா பிளெண்டு வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லிப் பாம். இந்த 20 ரூபாய்க்கு ஒரு லிப் பாம் விற்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு pH லெவல் சேஞ்ச் பண்ண மாதிரி லிப் பாம். இது 20 ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன் பக்கத்தில் இருக்க கடையில். ஸோ அருணா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி இதை நம்ம போட்டுக்கிறேன். என்னோட ஸ்கின் கேர் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
வேணும்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்கின் கேர் எல்லாம் இதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ப்ளஷ்ஷு. நிறையா பேர் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு மிஸ்டேக் நடக்கும். நியூட் லிப்ஸ்டிக்கை பார்த்தாலே அழகாக இருக்குது, ஆசையாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் வாங்கினா நம்ம ஷேடுக்கு அது இருக்காது, ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அது போட்டாலே நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வாயே காணா போன மாதிரி இருக்கும், வாயே அங்கே அந்த இடத்துல இல்லாத மாதிரி அப்படி அசிங்கமாக தெரியும். ஸோ வந்து அது மாதிரி நம்ம நியூட் போட முடியாது நம்ம இந்தியன்ஸ்க்கு. அதனால் இந்த நியூட் லிப்ஸ்டிக் வாங்கினது வீணாக்காமல் என்ன செய்கிறது அப்படின்னு டிப்ஸாக தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்படி நியூட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ கரைச்சி வச்சுருக்கேன், இந்த வேலையை பண்ணி தான் நான் அவ்வளோ கரைச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி அது நீங்கள் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி வந்து மேக்கப் பாக்ஸ்லேருந்து ப்ளஷ் எடுத்து தேய்ச்சிட்டு இருக்க முடியாது, அது ஒரு சோம்பேறித்தனம். என்ன பண்ணுங்கள், இது லிப்ஸ்டிக் எடுத்து இப்படி ஒரு இது இப்படி பண்ணிட்டா ப்ளஷ்ஷு ரெடி. ஸோ இதையே ஐஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நியூட் லிப்ஸ்டிக்கையே ஒரே தீம்லேயும் இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நல்லா இருந்தா, ஐடியா பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் அதை பிளெண்ட் பண்ணுறேன். ப்ளஷ்ஷும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது எப்படி நியூட் லிப்ஸ்டிக் இன்னொரு வகையில் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிறதுலே டார்க்கர் ஷேடான லிப்ஸ்டிக் இருக்கும். என்கிட்ட இருக்கிறதுலே இதுதான் டார்க்கர் ஷேடு. இதில் இன்னும் கொஞ்சம் லிப்ஸ்டிக் மீதம் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு டார்க்கர் ஷேட் போடுறது வந்து பிடிக்காது. ஆனால் இது வேஸ்ட் பண்ணவும் மனசு இல்லாமல், தூக்கி போடவும் மனசு இல்லாமல் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு, என்ன மாதிரியான ஆளுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு நியூட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த நியூட் லிப்ஸ்டிக் என்ன பண்ணுங்கள், வாய் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள். வாய் ஃபுல்லாக அதை போட்டுட்டு இது இருக்கிறதுலே டார்க்கரான ஷேட் இருக்குல்ல, அதாவது புளியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பிளண்ட் ஒரு புது ஷேட் கிடச்சிச்சா. இதுதான் இன்னொரு டிப்பு. ஸோ இந்த ஓகேவா, இன்னொரு டிப்பு பயன்படுத்தி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பொட்டு. எனக்கு வந்து பொட்டு இல்லாமல் இப்போலாம் வந்து ஃபுல்ஃபில்லே ஆகிறதே இல்லை எந்த ஒரு மேக்கப்புமே. ஸோ பொட்டு வந்து நான் இன்றைக்கி ஐலைனரில் தான் குட்டியாக வைக்க போகிறேன். கை நடுங்குது. ஓகே, பொட்டு வந்து வச்சாச்சு. இது வந்து டெய்லி போடுற மேக்கப்பை விட கொஞ்சம் ஒரு படி அதிகமான மேக்கப், அவ்வளோதான். அடுத்தது அவ்வளோதான் நம்ம மேக்கப். டெய்லி இப்படி தான் போகணும் மேக்கப். ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கனிஷ்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முடியெல்லாம் நான் ஊற்றிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா காய்ஸ், இதுதான் வந்து என்னோட அம்மாவோட அம்மாவோட சொந்த தங்கச்சி இவங்க இப்போ வந்தாங்களே. மழையில் நனைஞ்சிட்டு இருந்திருக்காங்க, மழை நல்லா பெய்யுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அம்மா. ஸோ வந்துட்டு இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, டெய்லி இது மாதிரி தான் போடணுமா அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.